தேவ பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் தேசத்தில் நடக்கிறத கவனித்து ஜெபிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் போய் போராட்டம் நடத்துங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. நம்ம போய் யாரையும் எதிர்த்து போராட போவதில்லை. முழங்கால நின்று ஜெபிப்பார். எங்கள் தேசத்தில் இதனால் இவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க, ஆண்டவரே நீங்கள் நீதி செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க, நல்ல லீடர்ஸ் எங்களுக்கு வேணும், இந்த மாதிரி வரி சிஸ்டத்தில் எங்களுக்கு அதாவது லகுவாக இருக்கணும், இந்த மாதிரி பாதிப்பை உண்டாக்குறேன். ஏன்னா இதுக்கு பிறகு இதனால் இந்த ஜிஎஸ்டி இவ்வளோ பணம் வந்தது, இந்த டேக்ஸ் போட்டதுனால ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன ஃபேக்ட்ரியெல்லாம் மூடப்பட்டு விட்டது. அவங்க சொல்கிறாங்க நடத்த முடியல பிஸ்னஸ்ஸு, இந்த வரி சிஸ்டம் நம்மளை கொண்டு விடுகிறது என்று. அவள் ஒரு சில கார்பரேட்டுக்கு தான் அவன் வரியும் கட்டதில்லை, பணமும் கட்டதில்லை, சுகபோகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இதான் நம்முடைய பல தேசங்கள் இதான் நிலைமை. அதனால் இந்தந்த தேசத்தில் உள்ள தேவ பிள்ளைகள் அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிறதே இல்லை. நம்ம சுயநலமாக நம்ம வாழ்றதுனால, ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியத்தில் கவனம் செலுத்தாதனால தான் பிரச்சனை. நம்ம கவனம் செலுத்தி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா தேவன் பலமாய் கிரியை செய்வதை நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லை, இவங்கெல்லாம் எப்படி நடக்கணும் என்பது பைபிளில் இருக்குது. நீங்கள் வேதத்தில் பார்த்து லூக்கா 3ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்தீங்கன்னா அதில் அந்த அதிகாரிகள் எப்படி நடக்கணும் அதெல்லாம் சொல்ல. லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் 12-14 பாருங்கள். யோவான் ஸ்நானங்கிட்ட ஞானஸ்தானம் பெற சிலர் வராங்க. அதில் ஆயக்காரர்னா இந்த வரி வசூலிப்பாங்கல்ல, டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்கள்ல, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க. அவங்க ஞானஸ்தானம் பெற அவர் போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் யோவான் ஸ்நானன்கிட்ட கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அதற்கு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதுக்கு அதிகமாய் ஒன்று வாங்காதுங்க, என்ன வரி மக்களுக்கு விதிக்கப்படும் அதை மட்டும் வாங்குங்க, அவங்கள மிரட்டி ஏமாற்றி காசு சம்பாதிக்காதுங்க, தப்பு பண்ணாதுங்கன்னு பைபிளில் தான் தெளிவாக சொல்லியிருக்குது. அதிகாரி எப்படி நடக்கணும்னு சொல்லி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி நடக்கணும் இந்த பைபிளில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா போர் சேவகர், அந்த காலத்தில் போர் சேவகர்கள் அவன் தான் பாதுகாக்கிறவங்க. அவங்க அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. நாங்கள் காவல்துறையில் இருக்கிறோம், நாட்டை பாதுகாக்கிறோம், நாங்கள் என்ன செய்யணும் தேவனுக்கு பிரியமாக இருப்பதற்கு என்ன சொல்லும் போது 3 காரியம் சொல்கிறார். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கன் செய்யாதுங்க, அவனை பொய் கேஸ் போடாதுங்க, யார் மேலேயும் பொய் கேஸ் போட்டு அபாண்டமாக பாதிப்பை உண்டாக்காதுங்க. 2வது, அதாவது ஒருவருக்கு இடுக்கன் செய்யாமல் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாதுங்க. நான் யார் தெரியுமா, என் அதிகாரம் பயமுறுத்தி மக்களை தீமை செய்யாதுங்க. பொய்யாய் குற்றச்சாட்டாமலும் பொய் கேஸ் போடாதுங்க யார் மேலேயும். 3வது, உங்கள் வாங்குகிற சம்பளம் போதுமென்றுருங்க, கிம்பளம் வாங்காதங்க, லஞ்சம் வாங்காதங்க. அதிகாரத்தில் உள்ள பைபிளில் தான் சொல்ல இருக்குது. இதெல்லாம் வேற எங்கேயாவது சொல்லியிருக்குதா சொல்லுங்கள்? பைபிளில் தான் இதெல்லாம் சொல்லியிருக்கு. ஒரு அதிகாரி இப்படி நடக்கணும், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இப்படி நடக்கணும், ஒரு ராஜா இப்படி நடக்க, எல்லாம் பைபிளில் இருக்கிறது. அதனால தான் நம்ம பைபிளை வச்சிருக்கிற தேவ பிள்ளைகள் தான் கருத்தாக ஜெபிக்கணும். அதனால் அது மாத்திரம் இல்லை, 1 தீமோத்தேயு 2:2 நமக்கு தான் ஆண்டு சொல்லியிருக்கிறார், ஜெபம் பண்ணுங்க, தேசத்தில் அமைதி சமாதானம் நல் ஒழுக்கம் காணப்பட அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஆளுகிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய மாநிலத்தில் ஆளுகை செய்கிற முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கணும். சட்டசபையில் கூடி வருகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அது அதிகாரிகள், அரசாங்க அதிகாரி, கலெக்டர், தாசில்தார், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிறோம், யோசித்து பாருங்கள். திட்டுறோம் அவங்கள, அவ்வளோதான், அவன் சரியில்லை இவன் சரியில்லை என்னையா நாடு பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னது திட்டாதுங்க, ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போடுங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆவிக்குரிய மாற்றம் வரும். அவங்கள தப்பு பண்ண வைக்கிறது எது? லஞ்சம் வாங்க வைப்பது பண ஆசையை தூண்டுகிற பிசாசு. யூதாசை பிசாசு தூண்டி தான் பண ஆசையை கொடுத்து இயேசுவை காட்டி கொடுக்க வைத்தான். அப்போது பண ஆசை, பதவி ஆசையை தூண்டி தப்பு பண்ண வைக்கிறான். இந்த அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் அந்த ஆவி முடக்கப்படணும், நல்ல இருதயம் கொடுக்கப்படணும், சம்பளம் போதுமென்று அவங்க இருக்கணும், பண ஆசையை உள்ளத்தை விட்டு எடுக்கணும். இதுக்காக நம்ம கருத்தாக ஜெபிக்க வேண்டியது அவசியம். நம்ம ஜெபிச்சா கட்டாய மாற்றம் வரும். ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், 100 பேர் இருந்தால் அது ஒரு 10 பேர் லஞ்சம் வாங்குறவங்க, ஏமாத்துறவங்க இதெல்லாம் இருப்பாங்க. 90% நல்லா இருப்பாங்க, ஒரு 10%. இப்போ எப்படி ஆகிப்போச்சு, இந்த ஒரு 20-30 வருஷத்துக்குள்ளே 10 பேர் தான் நல்லவங்க இருக்காங்க, நேர்மையாக இருக்காங்க அதிகாரிகள், லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக வாங்குகிற சம்பளம் போதும். 90% கரப்டட் ஆகிட்டாங்க. அதாவது லஞ்சம் வாங்குறது பாவமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தேசம் வந்து விட்டார். ஒரு கலாச்சாரமாய் மாறிவிட்டது. அது லஞ்சம் வாங்குறதுல பெரிய குற்றமே இல்லை அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க, ஆனால் யாருக்குமே வெட்கம் சூடு சொரணை இல்லை. மந்திரி மாதிரிலாம் பாருங்களேன், இத்தனை பேர் இவ்வளோ பணம் நிரூபித்தா கூட நாங்கள் கோர்ட்டில் சந்திப்போம், நிரூபிப்போம், அப்படி தான் பேசுகிறானே தவிர நான் தப்பு பண்ணிட்டேன்னு யாராவது உணர்றாங்களா பாருங்கள். முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் அமைச்சர்கள், ஏன் முதலமைச்சர் முறைக்கொண்டு தண்டிக்கப்படுறாங்க. நம்ம கண்கூட பார்த்தோமே.
இவங்க உண்மைதான், இவங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க, ஃப்ராட் பண்ணியிருக்கிறாங்க, அநியாயமாக சொத்து சேர்த்துருக்கிறாங்க, இந்த தண்டனை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சொல்லிச்ச. யாருக்கு அது உணர்வு இருக்குதா பாருங்கள். ஏன்னா அந்த சிந்தை இல்லை. எல்லாரும் அந்த தப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி கலாச்சாரம் வந்துவிட்டு இது மாறுமா? பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஓட்டு போடுறதுக்கே நீங்கள் ஜனங்கள் காசு கேட்குறாங்களா? அவங்க அரசியல்வாதி எதானே சொல்கிறாங்க, நாங்கள் மாறணுமான முதல்ல ஜனங்கள் மாறணும். ஜனங்கள் தான் ஓட்டுக்கு காசு வாங்குறாங்களே, யோசிச்சு பாருங்கள். அதுதானே. அப்போ இது கலாச்சாரமாய் மாறிவிட்டது, தப்பு இல்லைன்ற மாதிரி மாறிவிட்டது. இதை மாற்றினா ஒரே வழி, எழுப்புதல் வரணும், ஆவியானோர் ஊற்றப்படணும், மனம் திரும்புதல் உண்டாகணும். பாருங்கள், ஒரு பெரிய டேக்ஸ் கலெக்டர், பெரிய வருமான வரி அதிகாரி, சீப் டேக்ஸ் கலெக்டர் மனம் திரும்புகிறான். நான் திரும்ப கொடுக்குறேன், எல்லாத்தையும் அநியாயமாக வாங்கினதை 4 திரும்ப கொடுக்குறேன். இதான் ஆவியானோர் வரும்போது உண்டாகிற மாற்றம். எழுப்புதல் தான் ஒரே வழி. அதுதான் நம்ம எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற. ஆவியானோர் ஊற்றப்பட்டு அதிகாரிகள் மத்தியில் ஒரு மன திரும்புதல், மறுரூபமாக்கப்பட்ட அனுபவம் வரணும். ஆடுகிறவங்க மத்தியில் ஒரு பெரிய மாற்றம் வரணும். வருவாங்க, அப்படிலாம் உண்டானா உண்டு. ஆவியானவர் தொட்டு இயேசுவினால் ஒரு மனுஷன் மறுரூபமாக்கப்பட்டால் அந்த மாற்றம் கட்டாயமாய் வரும். அதனால தான் நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லுகிறோம். பைபிளில் இருக்குது. ஏன்னா சாத்தானுடைய குறியே அதிகாரத்தில் உள்ளவங்க தான். அவங்கள தான் சாத்தான் குறி வைத்து ஒரு தேசத்தை பாழாக்க, தேசத்தை சாபத்துக்குள்ளாக்க அவங்கள பயன்படுத்த நினைக்கிறான். வேதத்திற்கான ஆதாரம் இருக்குது பாருங்களேன். 2 சாமுவேல் 21 அதிகாரம் பைபிளில் திருப்புங்க. 2 சாமுவேல் 21 அதிகாரம் பாருங்கள். 2 சாமுவேல் 21 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். முதல் 3 வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இது 414 பக்கம் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. ஒரு தேசத்தில் 3 வருஷம் தொடர்ந்து பஞ்சம், மழை இல்லை, விளைச்சல் இல்லை, பஞ்சம். தேசமே பாதிக்கப்பட்டு நிற்கிற, மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. 1 வருஷம் பஞ்சம்னா இட்ஸ் ஓகே, அது ஒன்று. 1 வருஷம் மழை இருக்கும், 1 வருஷம் மழை இருக்காது. 3 வருஷம் தொடர்ச்சியாக பஞ்சம்னா சம்திங் ராங். அப்போது தாவீது 3 வருஷம் கழிச்சு தான் 3 வருஷம் தொடர்ந்து பஞ்சம்னு யோசிக்கிறார். இல்லை ஏதோ ஒரு தப்பு இருக்குதுன்னு ஆண்டோட்டத்தில் வசனம் சொல்ல. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். போய், ஆண்டவரே, ஏன் இந்த மாதிரி பஞ்சம்? இந்த மாதிரி ராஜா ஆளுகிற தலைவர்கள் கிடைச்சா நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிறார், ஏன் இது நடக்குது என்பதாக. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், கிபியோனியரை கொண்டு போட்ட சவுலுக்காக. இதுக்கு முன்னால் இருந்த ராஜா சவுல், அவன் நிமித்தம் அவன் ரத்த சிந்தன், அநியாயமாய் கிபியோனியரை கொலை செய்து அநியாயமாய் ரத்த சிந்தப்பட்ட அந்த இரத்த பழி. ஒரு தேசத்தில் இன்னசென்ட் பீப்புள் கொல்லப்பட்டால் அந்த ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடும், அது தேசத்திற்கு சாபமாக மாறிவிடும். அதுதான் இலங்கை தேசத்தில் பார்க்கிற விஷயம். இத்தனை பேருடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறாரு. அநியாயமாய் ரத்தம் சிந்தப்பட்டு குழந்தைகள், பெண்கள், சாதாரண மக்கள், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்களுடைய ரத்தம்லாம் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் பரலோகத்தை நோக்கி கூப்பிடும் என்று பைபிளில் பார்க்கிறோம். அந்த ரத்தம் தூத்துக்குடியில் சிந்தப்பட்டதை 13 பேருடைய ரத்தம். ஒரு அரசாங்கம் அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்தி அந்த இரத்த பழி சம்மந்தப்பட்ட எல்லார் மேலும் வரும். அவங்க தப்ப முடியாது, அவங்க இனி எழும்ப முடியாது, ஆசீர்வாதத்தை இழந்து போவாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம நாட்டில் இப்படி உள்ளவங்கெல்லாம் எப்படிலாம் இது மாதிரி மந்திரவாதம், பில்லி சூன்யத்தை நம்பி மக்களுடைய ரத்தத்தை சிந்தி அநியாயம் பண்ணவங்கெல்லாம் எப்படி செத்தாங்க, என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். நம்ம பார்த்துருக்குறோம்ல. பார்த்தாலும் நிறைய பேருக்கு உணர்வு என்பதே இல்லை, சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் வேதத்தை வாசிக்கிற நமக்கு தான் அது தெரியும். அதனால் நம்ம கருத்தாக இவங்களுக்காச்சு. தாவீது நாட்களில் சவுல் தேசத்தை ஆண்ட ராஜா அநியாயமாக ரத்தத்தை சிந்தனால 3 வருஷம் பஞ்சம், மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் தான் ஆளுகிறவங்க செய்கிற தவறு முழு தேசத்தை பாதிப்பை உண்டாக்கும். அப்புறம் தாவீது அதை சரிப்படுத்தின பிறகு தான் 14ஆம் வசனம், அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். அதன் பிறகுதான் தேசத்துக்காக ஆசீர்வாதத்துக்கு ஜெபிச்ச ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அப்போ அந்த சாபங்கள் இருக்கும் வரைக்கும் தேசத்தில் நன்மை நடக்கும். அதனால தான் மழை இல்லாமல் ஒரு பாதிப்பு வருது. மழை வந்துட்டால் மழையினால் பாதிப்பு. விவசாயிகள் பாதிக்கப்படாத வருஷமே இல்லை. யோசித்து பாருங்கள், ஒரு வருஷம் மழை இல்லைன்னு பாதிக்கப்படுறாங்க, ஒரு வருஷம் மழை அதிகம்னு பெய்து பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்படாத நாளே இல்லையே. அதை யோசிக்கிறதே இல்லை. உடனே அவங்க அரசாங்கம் நஷ்டம் எடுத்தாருன்னு அதை நம்ம யோசிக்கிறோம், உதவி செய்ய வேண்டியது அவசியம்தான். ஆனால் சிந்திக்கிறதே இல்லை ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்பதாய். அதே மாதிரி 1 நாளாகமம் 21 அதிகாரம், வேத புஸ்தகத்தில் 1 நாளாகமம் 21 அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். அது 531வது பக்கத்தில் இருக்கிற பழைய பாட்டில், சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. சாத்தான் ஒரு தேசத்துக்கு விரோதமாக எழும்பி அந்த தேசத்தை சாபத்துக்குள்ளாக்கணும், அழிக்கணுமானா யாரை குறிவைப்பான்னு நினைக்கிறீங்க? பைபிளில் இருக்க ஆளுகிறவர்களை குறிவைப்பான். அவங்களுக்குள்ள நுழைஞ்சி சாபத்தை கொண்டு வருகிற பாவத்தை செய்ய வச்சுட்டா தேசத்தில் சாபத்தினால் உண்டாகிற பாதிப்பு வரும்.
அதனால தான் இந்தியாவில் இல்லாத ஒரு செல்வம் வேறு எந்த நாட்டில் இருக்குது சொல்லுங்கள்? இந்தியாவில் தான் பெரிய பெரிய ஆறுகள் ஓடுகிறது, எல்லா கனிம வளங்களும் இருக்கிறது, நிலக்கரி எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாமே இருக்குது. பீகாருக்கு போனீங்கன்னா ஒரு முறை நான் போயிருந்த மலையில் நாங்கள் ஜீப்பில் போகிறோம். அங்கேருந்து சைக்கிளில் நூற்றுக்கணக்கான பேர் ஆளாளுக்கு மூட்டை கட்டி நிலக்கரி கொண்டு வர்றாங்க. நான் கேட்டேன், இது எங்கேருந்து வருதுன்னா, இங்கே இந்த பக்கம் நிலக்கரி சுரங்கம் இருக்குது, மலையே நிலக்கரி தான், அது அரசாங்கத்துக்கு தானே சொந்தம், கவர்மெண்ட் தான் இவங்க எடுக்கிறாங்கன்னா அரசாங்கம் ஒரு பக்கம் எடுக்குது, இவங்க ஒரு பக்கம் எடுத்து டெய்லி வித்தமுடைய வாழ்க்கை அதுதான் வச்சு நான் கண்ணால் பார்த்தது. அவ்வளவு செல்வம் உள்ள ஒரு தேசம் இந்தியா. எல்லா விதமான செல்வ செழிப்பும் இருக்கிறது இந்தியா தேசம். யோசித்து பாருங்கள். ஆனால் மக்கள் வறுமை கோட்டை கீழே இருக்கிறவர் வந்து அதிகம், பல கோடி பேர் வாழ்ந்திருக்கிறவங்க ஒரு சிறு கூட்ட மக்கள் தான் வாழ்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? சாபம், அந்த ஆசீர்வாதம் மக்களுக்கு போய்விடாதபடி ஏதோ ஒரு சாபம் இந்த தேசத்தை தொடருகிறது. அதற்கு பாருங்கள், இவங்க யாரை சாத்தான் பிடிக்கிறான்? ஆள்றவங்களை பிடிச்சு பாவத்தை செய்ய வைத்து, அதாவது இனப்பிரிவினை, மொழி பிரிவினை, மத பிரிவினை, மக்களுக்குள்ளே பிரிவினை உண்டாக்குகிறவர்கள், சாபத்தை தேசத்துக்கு கொண்டு வருகிறவர்கள். அறிந்து கொள்ளுங்க, தாவீது இவளுக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். சாத்தான் அவருடைய உள்ளத்தை தூண்டினான். பிசாசு பாருங்கள், அபிஷேகம் பெற்ற மனிதனையே தூண்டி பாவம் செய்ய வைத்து தேசத்துக்கு சாபத்தை கொண்டு வந்துட்டான். கொள்ள நோய் வந்தது தேசத்தில், 70,000 பேர் ஒரே நாளில் சாகுறாங்க. எதனால்? ஒரு லீடரால் வந்தது. ஏன்னு சொன்னால், அவன் வந்து யூத ஜனங்களை, இஸ்ரவேலரை தனித்தனியாக கணக்கெடுங்க, எனக்கு சப்போர்ட்டாக இத்தனை பேர், ஆப்போசிட்டில் எவ்வளோ பேர் பார்க்கணும்னு சொல்லி ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜா எல்லா மக்களையும் ஒரே மாதிரி நேசிக்காதபடி பார்ஷியாலிட்டி காண்பித்து அரசியல் லாபத்துக்காக, சுயத்துக்காக, எனக்கு இந்த மக்கள் அவங்க எதிராளி போல நடந்தாலே தேசத்தில் சாபம் வந்து விடும். அதை தலைவர்கள் மூலமாய் கொண்டு வர பிசாசு இன்றைக்கு பல தேசங்களில் இதைத்தான் அவன் செய்து கொண்டு வருகிறான். அதனால தான் நம்ம வந்து ஆளுகிறவங்களுக்காக ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொல்ல காரணம் அதுதான். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் நம்ம ஜெபிச்சா என்ன நடக்கும்? தேவன் ஆளுகிறவளை பயன்படுத்துவார். நேபுகாத்நேச்சார் அவன் வந்து ஒரு புறஜாதியான், பாபிலோன் தேசத்து ராஜா. கர்த்தர் சொல்லாது என் ஊழியக்காரன், நான் சொல்றதை அவன் செய்வான், நான் அவனை கொண்டு நிறைவேற்றுவேன். நேபுகாத்நேச்சாரை கொண்டு தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். என் ஊழியக்காரன் தேவன் சொல்லுகிறார். அவனுக்கு கர்த்தருக்கு சம்பந்தமே இல்லை, ஆனால் கர்த்தர் விரும்புகிறதை நிறைவேற்ற அவனை பயன்படுத்தினார் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி கோரேசை குறித்து நீங்கள் ஏசாயா 44 அதிகாரம் 28 வசனம் பாருங்கள். ஏசாயா 48 அதிகாரம் 44 அதிகாரம் எடுங்க, 28வது வசனம், 851 பக்கம் பைபிள் எடுங்க பாருங்கள். வசனத்தில் பார்த்தா தான் உங்களுக்கு நிறைய தெரியும். வசனத்தை விட்டுட்டு சும்மா காமன் மனிதர்கள் மாதிரி பேசுகிறதுனால தான் நம்ம வந்து தப்பு பண்ணுகிறோம். என்ன நடக்குது பாருங்கள். கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரமிடும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்ல. கோரேஸ் என்ற ராஜாவை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு. எருசலேம் பட்டணத்தை கட்டுவிப்பான், தேவாலயத்தை கட்ட உதவியாக இருப்பான், அவனை கொண்டு செய்வேன்னு கர்த்தர் பேர், எனக்கு பிரியமானதை செய்வான். யார் இந்த கோரேசு? அவன் வந்து கர்த்தருடைய தேசத்தை சார்ந்தவன் அல்ல, யூதயா தேசத்தையோ இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்ததில்ல, புறஜாதி தேசத்தை சார்ந்த ராஜா. அதுவும் 150 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வரப்போகிறான். அப்போவே தீர்க்கதரிசனமாக சொல்லிட்டார், அவன் என்னுடைய தாசன், என்னுடைய மெய்ப்பன், என் விருப்பத்தை நிறைவேற்றுவான் என்று. அப்போது ஏன்னா ஏசாயா ஜெபிக்கிறார், அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற தேவ மனிதர்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஜெபிச்சது நிமித்தம் தேவன் ஆளுகிறவர்களை கொண்டு தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கி அத்தனை கிறிஸ்தவர்களும் தினமும் 5 நிமிஷம் ஆளுங்களுக்காக ஜெபித்தா நம்ம தேசத்தில் ஆச்சரியமான மாற்றங்கள் உண்டாகும். கர்த்தர் அவளை பயன்படுத்தி தன் திட்டத்தை நிறைவேற்றுவார். அதனால தான் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறார். அதனால் நம்ம கருத்தாய் ஜெபிக்கணும். கர்த்தருடைய ஆளுகை வருவதற்கும் நம்ம ஜெபிக்காவிட்டால் பிசாசு தன்னுடைய திட்டத்தை அவர்களை கொண்டு நிறைவேற்றுவான். அதனால தான் ஆண்டவர் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்கன்னு நம்மகிட்ட பேசுகிறார். நம்ம ஜெபிக்காமல் இருக்க நிறைய விதண்டவாதங்கள், அதுக்கேற்ற வசனத்தை வச்சு பேசி பேசி காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து புரிந்து கொள்ளணும். ஆளுகிறவங்களுக்குள்ள யாராக இருந்தாலும், அவங்க முதலமைச்சராக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், ஒரு நாட்டை ஆளுகிறவங்களுக்குள்ள மைனஸும் இருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கும். ஏன்னா மனிதர்கள். ஒரு ஊழியக்காரனை எடுத்துக்கொண்டால் கூட ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். நான் 100% பெர்ஃபெக்டான ஒரு ஊழியக்காரனை நீங்கள் காட்டவும் முடியாது, 100% பெர்ஃபெக்டான ஒரு லீடரை காட்டவும் முடியாது. எல்லாரும் மனிதர்கள். இயேசு ஒருத்தர் தான் 100% பெர்ஃபெக்டான ஊழியக்காரர். மற்ற எல்லாருக்குள்ளும் குறை. நீங்கள் பவுலுடைய வாழ்க்கை ஆராய்ந்தால் அவர்கிட்ட சில மைனஸ் இருந்தது, பேதருடைய வாழ்க்கை பார்த்தா சில மைனஸ் இருந்தது, ஆனால் அதிகமான ப்ளஸ் இருக்கும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. அது மாதிரி நம்ம ஆளுகிற லீடர்ஸ், தலைவர்களாக இருந்தாலும் 100% பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்க முடியாது. என்ன மனிதர்கள், ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும். அதிகமாக ப்ளஸ் இருந்தால் சந்தோஷம்,
கொஞ்சமாக மைனஸ் இருந்தால் பரவாயில்ல. சிலருக்கு இவ்வளோண்டு தான் ப்ளஸ் இருக்கும், இவ்வளோண்டு மைனஸ் இருக்கும். அதான் நாட்டை பாதிக்கும், மக்களை பாதிக்கும். இதெல்லாம் அறிந்து நம்ம கருத்தாக உணர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். அதனால் குறையில்லாத தலைவர்கள்லாம் கிடையாது. ஆனால் அதிகமாக வெறும் குறையும் ஃப்ராடும் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது மக்களை பாதிக்கும், தேசத்தை பாதிக்கும். அதுதான் நமக்குள்ள பெரிய ஒரு பாரத்தை கொண்டு வரும். அதனால் ஜனங்கள் மீது ஜாதி, மதம், மொழி இந்த வேறுபாடு இல்லாமல் எல்லாரிடத்தில் அன்பு காட்டி, வெறும் மேடைக்கு பேச்சுக்க மட்டும் அன்பு கூறுகிறவங்க இல்லை, முழுமையாக உண்மையாக எல்லாரையும் நேசித்து, ஒரு தேசத்தில் பல இன மக்கள் இருப்பாங்க, பல மொழி பேசுகிறவங்க இருப்பாங்க, பல மதங்களை சார்ந்தவங்க இருப்பாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் இருப்பாங்க, பல தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. எல்லாருக்கும் தான் லீடர் என்ற உணர்வோடு எல்லா மக்களையும் நேசித்து செயல்பட்டால் அதை கர்த்தர் பார்த்து மகிழ்ச்சியோடு ஆசீர்வதிப்பார். மக்கள் மேலே ஒரு அன்பு, அக்கறை கட்டாயம் இருக்கணும். அதை நம்ம எதிர்பார்ப்போம்ல, ஒரு லீடர்னா இப்படி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். மணிப்பூரில் 2 இன மக்கள் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க, கொல்லப்படுறாங்க, பெண்கள் அவமானப்படுத்தப்படுறாங்க. நம்ம எதிர்பார்ப்பன தேசத்தை ஆளுகிற நம்ம தலைவர் ஒரு நாள் அங்கே போய் என்ன நடக்குதுங்க, எல்லா மக்களும் எனக்கு முக்கியம், என்ன நடக்குதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக ஒரு வார்த்தை பேசியிருந்தா அதுக்கு பிறகு அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காதே. நம்ம எதிர்பார்க்கிறபடி செய்யலே என்ற வருத்தம் நிறைய பேருக்குள்ளே இருக்கிறாரு. உண்மையில் எனக்கும் தான் அந்த வருத்தம் இருக்கிறது. அப்போ ஒரு லீடர்ன்ற முறையில் அவங்க செயல்படணுமே சரியா என்கிற ஒரு வருத்தம் நமக்குள்ளே இருக்கும். அது மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்துச்சுல்ல, எவ்வளோ பேர் எங்கள் மாவட்ட கண்கூடாக நாங்கள் பார்த்த வெள்ளத்தில் மக்கள் மிதந்தது, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு வீடு இழந்தது, சொத்து இழந்தது எல்லாமே. அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் லெட்டர் எழுதி சீஃப் மினிஸ்டர் கேட்டு பார்க்குறாங்க, நம்ம கொடுத்த பணம், நம்முடைய வரி பணத்தையே திருப்பி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. அது நமக்கெல்லாம் வருத்தம் தானே, கட்டாயம் வருத்தம் இருக்கும். நான் யாரையும் குறை சொல்ல, எனக்கெல்லாம் வருத்தம். என்னுடைய ஜனம் கண்முன்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்கேருந்து அவங்க நினச்சா ஒரு டீம் அனுப்பி, என் சார்பாக நீ இப்போ ஒரு மினிஸ்டர் அனுப்பி மக்கள், அவங்களும் என் ஜனங்கள் தானே, ஆறுதல் சொல்லு, உதவி செய்யணே. எத்தனை லட்சக்கணக்கான கோடி வச்சுருக்கிறீங்க, அது இருக்கிற நம்ம கொடுத்த வரிப்பணம், எவ்வளோ வரிப்பணம் கொடுக்குறோம் நம்ம, அந்த பணத்தில் தான் நம்ம கேட்குற மக்களுக்கு ஒரு அவசர நேரத்தில் உதவி செய்ய, அது தரலையன்றது ஒரு வருத்தம் நமக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி விவசாயிகள் தமிழ்நாட்டிலேருந்து போய் டெல்லியில் அரண் நிர்வாணத்தோடு போராடினாங்க. நான் ஒவ்வொன்றையும் கவனித்தேன். அந்த விவசாயிகளுக்கு உணவளிப்பதற்கு நம்ம இயேசுடைய ஒழித்தின் மூலமாக உதவி செய்தோம். சில நாட்களுக்கு டெல்லியில் போகிற நம்ம விவசாயிகள் போய் போராடுறாங்க எத்தனையோ நாள். ஒன்றுமே இல்லைங்க, 10 நிமிஷம் வாங்க, என்ன பிரச்சனை, உங்களுக்கு நான் தான் பிரதமர், எழுதி கொடுங்க, என்ன செய்யணுமோ என்னால் முடிந்ததை செய்கிறேன்னா எவ்வளோ சந்தோஷமாக வந்திருப்பாங்க. ஒரு மரியாதை கூட இல்லாமல் எத்தனை பேர் லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடின போது அவங்கள அடிக்கிறதையும் கொல்றதையும் தானே அரசாங்கம் செய்கிறது. அவங்கள கூட்டு குறைச்சி ஒரு 10 நிமிஷம் பேசியிருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் எத்தனை பேருடைய மனதனுடைய குமுறல், எத்தனை பேருடைய வேதனை, இதெல்லாம் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்கு அது நினைப்பில் தேவன் ஒருவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரை காணிக்க கொடுத்து ஏமாற்ற முடியாது. அவர் உங்கள் வெறும் பக்தியை காமிச்செல்லாம் ஏமாற்ற முடியாது. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் தான் சர்வலோகத்தின் ஆண்டவர் இந்த வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதே சமயத்தில் கார்பரேட்டுகள் பாருங்கள், சுகபோகமாக வாழ்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எத்தனை லட்சக்கணக்கான கோடி கடனை தள்ளுபடி பண்ணும்போது இந்த ஏழை ஜனங்களுடைய குமரல், தேவன் அதை கவனிக்கிறார்ல. யோசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 12 அதிகாரத்தில் ஒரு ஏரோது என்ற ராஜா இருந்தார். அவர் பாருங்கள், நீதி நேர்மையாக நடக்கிறதுக்கு பதிலாக ஜனங்களுக்கு எது பிரியமோ அதை செய்கிறாராம். பாருங்கள், கிறிஸ்தவ ஊழியர்களை கொலை செய்கிறார். அந்த ஆள் அதிகாரத்தில் இருக்கிறாரு. வசனம் சொல்லுது கிறிஸ்தவ ஊழியர்களை கொலை செய்கிறார். பாருங்கள், அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 12 அதிகாரத்தில் எழுதப்பட்ட ஒரு சம்பவம். அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தாலே கொலை செய்தான். என்ன தப்புனாங்க? இயேசுவை பற்றி அறிவித்தாங்க. அது ஒரு பெரிய பாவமாக குற்றமாக, அப்படி ஒரு சட்டமே இல்லை, அறிவிக்கலாம். அநியாயமாக செய்கிறாங்க. அது யூதருக்கு பிரியமாக இருந்தது என்று கண்டு ஒரு இன மக்களுக்கு பிரியமாக இருக்குது, இதை செஞ்சால் சர்ச்சை அடித்தா உடைச்சா ஒரு சிலருக்கு நல்லா இருக்குது, அதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு இன மக்களை கொடுமைப்படுத்துவது அது அநீதி. தேவன் அதை கவனிக்கிறார். பேதுருவையும் சிறைச்சாலையில் அடைத்தார். சபையார் ஜெபிச்சாங்க. எல்லாரும் தேவனை நோக்கி ஜெபித்த போது என்ன நடந்தது பாருங்கள். 23ஆம் வசனத்தில் தேவன் நியாயம் தீர்த்துட்டார். ஏரோதுவை தேவன் அடித்ததுனால புழுப்புழுத்து செத்து போயிட்டான். அந்த பெரிய ராஜா இறந்து போயிட்டான். புழுப்புழுத்து என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியல. பைபிளில் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், நம்ம உலகத்தில் நடக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக எல்லாவற்றையும் கவனிக்கிறார். தேவ பிள்ளைகள் பைபிளை கையில் வச்சுருக்கவங்களுக்கு தான் இது எல்லாமே தெரியும். ஒரு அரசாங்கம்னா இப்படி இருக்கணும், தலைவர்கள்னால் இப்படி இருக்கணும், நமக்கு தான் பைபிளை எழுதி காமிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க அப்படி இல்லைன்னா என்ன செய்கிறது? ஜெபம் பண்ணுங்க.
அவங்களுக்காக பரிந்து பேசுங்க. ஆண்டவரே மன்னியும், இறக்க செய்யும், அவங்களுடைய உள்ளத்தில் பேசும், நீர் ஆளுகை செய்யும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். தேவன் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவுடைய பெரிய பாவமே ஜெபிக்காதது தான். சபையினுடைய பெரிய பாவமே சுயநல ஜெபத்திலே தான் இருக்குது. ஆண்டவர் ஜெபிக்க சொன்ன காரியத்தெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு பிரியமான ஜெபத்தை தான் நம்ம அதிகமாக செய்கிறோம். சுகத்துக்காக, விடுதலைக்காக, ஆசீர்வாதத்துக்காக மட்டும் ஜெபிச்சுட்டு நல்லா இருந்த பிறந்த நாள் ஜெபம், கல்யாண நாள் ஜெபம் அப்படின்னு என்னென்னோ ஜெபம் வச்சுருக்கோம். தேசத்துக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறது ஒரு சில சபைகள் மாத்திரம். எல்லா சபை இணைந்து ஜெபிச்சா தேசமே மறுரூபமாகும். நல்ல லீடர்ஸை கர்த்தர் தருவார். தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்ட சத்தியம். அதை நம்ம செய்யணும்ல. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், அரசாங்கத்தில் எழுப்புதல் வரணும், அதிகாரிகள் மத்தியில் எழுப்புதல் வரணும், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ கலெக்டர், தாசில்தார், ஒவ்வொரு கவர்மெண்ட் அதிகாரிகள் அவங்க மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும். ஆவியானவர் ஊற்றப்படணும். நல்ல அரசியல்வாதிகள் எழும்பணும், நல்ல அதிகாரிகள் எழும்பணும், நீதி நேர்மையாக செயல்படணும், லஞ்சம் வாங்காமல், ஊழல் பண்ணாமல், ஒரு தெய்வ பயத்தோட மக்களுக்கு நன்மை செய்கிற இருதயம் உண்டாகணும். அப்போ அவங்க நல்லவங்க தான். மனிதர்கள் எல்லாருமே நல்லவங்க தான். தேவன் தன்னுடைய சாயலில் தானே சிருஷ்டித்தார். ஆனால் அந்த பதவிக்கு வந்த உடனே சாத்தான் உள்ளே நுழைந்து லஞ்சம், பண ஆசையை தூண்டி அந்த பதவியில் நிலைத்திருப்பதற்கு எல்லா தவறையும் செய்ய வைத்து அந்த மாதிரி பாவத்துக்குள்ளாக்குவதே பிசாசு. அப்போ அந்த கிரியை முடக்கப்பட்டால் அவங்க நல்லவர்களாக இருந்து நல்ல ஆட்சி செய்வாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, நீ ஜெபம் பண்ணு. அந்த என்ன அவங்களை செய்ய வைப்பதே பண ஆசையை கொண்டு வருகிற ஆவி, பதவி ஆசையை கொண்டு வருகிற ஆவி. அந்த ஆவி உள்ளே நுழைஞ்சுதான் தேசத்துக்குள்ளே சாபத்தை கொண்டு வர அவங்களை பயன்படுத்துகிறான். தாவீதையே பயன்படுத்திட்டானே. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணினா அவங்கள நான் பாதுகாத்து நன்மைக்கு ஏதுவாய் அவங்களை பயன்படுத்துவேன். அதுதான் அந்த வேதத்தின் சத்தியம். அப்போ அதுக்கு தான் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறார். அப்போ தப்பு யார்கிட்டனா ஆளுகிறவங்கள்ட்ட இல்லை, நம்மக்கிட்ட கிறிஸ்தவங்க தான் தப்பு பண்ணுகிறோம். சபை தான் தப்பு. நம்ம ஒப்பு கொடுத்து சரியாக ஜெபிச்சா தேவன் தேசத்தில் தன்னுடைய நீதியை விளங்க பண்ணி நல்ல இருதயத்தை அவர்களுக்கு கொடுத்து நன்மை செய்ய ஒரு மாற்றத்தை உண்டாக்கி தருவார். அதுக்கு தான் நம்ம கருத்தாக ஜெபிக்கணும் என்று ஆண்டவர் சொல்ல. அப்போ அரசாங்கத்தில், அதிகாரிகள் மத்தியில், அரசியல்வாதி மத்தியில் ஒரு ஆவியானோர் ஊற்றப்பட்டு ஒரு எழுப்புதல் உண்டாக நம்ம ஜெபிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ காரியம் பைபிள் இருக்குதில்ல. அப்போ நம்ம அதை அறிந்து ஜெபிக்கணும்ல. ஆனால் நம்ம அரசாங்கத்தை ஏமாத்துறவங்களாக இருக்காமல் ஒழுங்காக வரி கட்டணும், நம்ம அவங்கள நேசிக்கணும் உண்மையாக. அப்போ தான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். நம்ம அரசாங்கத்தை ஏமாத்துறவங்களாக இருந்துட்டு நம்ம போய் ஆண்டவரே அரசாங்கத்தை மாற்றினா முதல்ல நீ மாறுன்னு ஆண்டவர் சொல்லுவார். சபைக்குள்ளே அரசியல் பண்ணிவிட்டு சபை பணத்தை திருடி சாப்பிட்டுட்டு சபையில் இருக்கிற மிஷினரிகள் சம்பாதித்த சொத்தை அநியாயமாக விற்று திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு நீங்களும் போய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோன்னு சொல்ல, நீயே திருடனாக இருக்க. நீ ஏன் பணத்தை திருடுற? மிஷினரிகள் சம்பாதிச்சு வச்ச சொத்தை அநியாயமாக விற்று சாப்பிட்ற. என் பேரை சொல்லி கொண்டு பிஷப்ன்ற, போதகர்ன்ற, ஆனால் அந்த எல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்க. உன் ஜெபத்தை எப்படி கேட்குறேன்னு கர்த்தர் கேட்பார்ல. எல்லாரும் இல்லை, ஒரு சிலர். உண்மையாக நேர்மையாக இருக்கிற நல்ல பிஷப்மார்களை எனக்கு தெரியும், போதகர்களை எனக்கு தெரியும், திருட்டுத்தன்றம் பண்ணுற பிஷப்புகளையும் எனக்கு தெரியும். நான் பார்த்துருக்கிறேன். நிரூபிக்கப்பட்டு ஜெயிலில் இருக்கிறாங்கங்க. அநியாயமான சம்பாத்தியம் பண்ணி கர்த்தருடைய பணத்தை திருடுனவங்க. அப்போது நம்ம சபைக்குள்ளே பார்க்குறோமே. அப்போ சபை மனம் திரும்பி ஆண்டவரே சபையில் இந்த சுத்திகரிப்பு வரவும் ஜெபிக்கணும். ஏன்னா அந்த போட்டி அரசியல் பண்ணுறவங்களுக்கு தெய்வ பயமே கிடையாது. பயம் கிடையாது. சும்மா பக்தின்னு ஏமாத்துறது. இப்போ ஜபம் பக்தியாக ஜபம் எங்களுக்கு ஜெபம் பண்ணி கொள்ளுங்கம்பாங்க. ஆனால் பண்ணுறதெல்லாம் திருட்டுத்தனம், ஏமாற்று, தப்பான காரியம், தாங்க ஆட்சியில் வைக்கிற பதவி ஆசை, பண ஆசையினால் சபைக்குள்ளே திருட்டுத்தனம் பண்ணுறாங்களே. அப்போ எப்படி சொல்கிறது? நீங்கள் பாருங்கள். நம்ம எப்படி அரசியல்வாதிகளை கூட்ட சொல்கிறது? முதல்ல இங்கே தானே மனம் திரும்புதல் வரணும். அதனால தான் எழுப்புதல் முதல்ல சபையில் வரணும். சபை மாறணும். சபையில் இருக்கிறவங்க திருட்டுத்தனம் பண்ணுறவங்க மாறணும். சபைக்குள்ள அரசியல் பண்ணுறவங்க, ஜாதி பேசுகிறவங்க, பணத்தை திருடுறவங்க, இவங்க முதல்ல மனம் திரும்புகிற எழுப்புதல் வரணும். இது வந்தால் தான் அரசியலில் மாற்றம் வரும். அப்போ நம்ம இவ்வளோ காரியத்துக்கு ஜெபிக்கிறோம். அதனால தான் இவ்வளோ ஜெபிக்க வேண்டிய விஷயம் அவ்வளோ இருக்குது. நம்ம வேறு எது பேசுகிறதுக்கு நமக்கு எங்கே டைம் இருக்குது? யோசித்து பாருங்கள். அதனால் நம்ம கருத்தாக ஜெபிக்கணும். அதனால தான் யாரும் அதை பேசுகிறாரு, எதை பற்றி கேட்க எனக்கு டைம் கிடையாது. ஜெபிக்கிறதுக்கு நேரம் போதில்லைங்க. சபைக்கு ஜெபிக்கணும், குடும்பத்துக்கு ஜெபிக்கணும், வாலிபர்களுக்கு ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்கு ஜெபிக்கணும், அரசாங்கத்துக்கு ஜெபிக்கணும், காவல்துறைக்கு ஜெபிக்கணும், மருத்துவத்துறைக்கு ஜெபிக்கணும். ஜெபிக்க வேண்டிய விஷயம் அவ்வளவு இருக்கிறாரு. இதில் மற்றவங்க பேசுகிறது வீணான காரியத்தையும் பரிகாசம் பண்ணுறதையும் உட்காந்து கேட்குறதுக்கு எங்கே நமக்கு நேரம் இருக்கிறது சொல்லுங்கள்?
அதனால் தேவ பிள்ளைகள் கொஞ்சம் அதெல்லாம் விட்டுட்டு ஜெபத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த எழுப்புதல் காரியமாக கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு நம்ம முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் ஆளுகிறவங்க, அதிகாரத்தில் உள்ளவங்க, இந்த அரசியலில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் அதிகாரிகள், இவங்களுக்காக எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் எப்படியாவது ஒரு எழுப்புதலை உண்டாக்கணும். எல்லாம் முழங்கால் படியிடுவோமா? கருத்தாக ஜெபிக்கல, எல்லாம் முழங்கால் படியிடுங்க. நிறைய காரியம் வேறு வசனத்திலேருந்து விளக்கி ஆண்டவர் நம்ம காமிச்சிட்டார். தேவ பிள்ளைகள் எதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். நம்ம இன்னும் சுயநல ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம்ல, அது இவ்வளோண்டு ஜெபிக்கலாம். ஆனால் இவ்வளோண்டு நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும். கடைசியில் இவ்வளோண்டு உங்களுக்காக ஜெபிச்சா போதும். அற்புதம். நாங்கள் பாருங்களேன், சாட்சி சொன்னாங்கல்ல, கேன்சர் கட்டி மறைஞ்சிட்டு அப்படின்னு. மே 1ஆம் தேதி 12 மணி நேரம் ஜெபம். நான் சொன்ன கடைசியில் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக ஜெபம் பண்ணப்படும். தேசத்துக்காக ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அந்த கொஞ்ச நேரம் முன்னால் வந்து ஜெபிக்கணும். பலத்த அற்புதம். கட்டி மறையுது, கேன்சர் மாறுது, கேன்சர் சுகமாச்சு. சாட்சி சொன்னாங்க. எவ்வளோ அற்புதம். கண்ணு திறந்துச்சு. எப்படி அந்த அற்புதம்? தேசத்துக்கு இவ்வளோ ஜெபிச்சாங்க, இவ்வளோண்டு தனக்காக ஜெபிச்சாங்க, ஏசு அற்புதம் செய்துட்டார். அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நீங்கள் இது தீவிரமாக நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம். பல தேசங்களுக்கு ஜெபிக்கணும். அது மாதிரி கருத்தாக ஜெபிக்கணும். இப்போ நம்ம அரசாங்கம், அரசியல்வாதிகள், கவர்மெண்ட், அரசாங்க அதிகாரிகள், நம்ம யாரையும் வெறுக்கக்கூடாது. அவங்கள நேசித்து ஜெபிக்கணும். ஒருவேளை நமக்கு விரோதமாக செயல்பட்டாலும், நமக்கு விரோதமாக பேசினாலும் செய்தாலும், அவங்களே நம்ம நேசித்து ஜெபிக்கணும். அவங்க மனிதர்கள் தானே. மனிதர்கள் தவறு செய்வது இயற்கை. ஏன்னா கிறிஸ்தவங்க பைபிளை கையில் வச்சுருக்கவங்களே இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெய்வ பயம்லாம் கிடையாது, வெறும் பக்தி இருக்கும், பயம்லாம் கிடையாது. அப்புறம் அவங்கள்ட்ட இப்போ எப்படி நீதி நேர்மை எதிர்பார்ப்பது? ஆண்டவர் தான் கிரியை செய்யணும். அப்போ நம்ம அவங்கள ஆண்டவரே மன்னியும், எங்கள் தேசத்தை ஆள்றவங்களெல்லாம் மன்னித்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அரசியலில் ஒரு மாற்றம் வரணும். அரசியல்வாதிகள் மத்தியில் எழுப்புதல் வரணும். அவங்க ஜெபிக்கிறவங்களா மாறணும், ஜெபிக்கணும். அமெரிக்கா தேசத்தில் ஆரம்ப ஹிஸ்ட்ரி நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஜார்ஜ் வாஷிங்டன் தேசத்தை உருவாக்கின முதல் ஜனாதிபதி. அவர் முழங்காலில் நின்று ஜெபிக்கிற மனிதர். 2வது ஜனாதிபதி ஜான் ஆடம். அமெரிக்காவில் அவருடைய சரித்திரத்தை வாசித்தா காலில் எழும்பும் போதே முழங்காலில் தான் நிற்பாராம். பாதம் தரையிலே படாது. அவருடைய முழங்கால் தான் தரையில் படும். முழங்கால் என்று ஜெபித்து தான் தன்னுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்திருக்கிறார். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதி. அவர் எவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்ணி தான் தன்னுடைய அரசாங்க வேலையை ஆரம்பித்து செய்திருக்கிறார். அப்படி வேதம் வாசித்து ஜெபித்து பயபக்தியாக நடந்ததுனால தான் அந்த தேசம் உயர்ந்த தேசமாய் மாற்றப்பட்டு எழுப்பப்பட்டது. நாம் அதை அறிந்து கொள்ளணும். அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஜெபித்து தேசத்தை கட்டெழு. ஜார்ஜ் புஷ் அவர் யுத்தம் நடக்கிறது ஈராக்கில். ஜெபக்கூட்டை ஒழுங்கு பண்ணால் ஜனாதிபதி ஜெபம் பண்ணுறார் கண்ணில் கண்ணீரோடு. நிருபர்லாம் பார்த்து பரிகாசமாக, அமெரிக்க ஜனாதிபதி கண்ணீர் வடிக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் பரிகாசமாக கேட்டார். அவர் சொன்னார், நான் மனுஷனிடத்தில் அளவில்லை, என்னுடைய சோல்ஜர்ஸ் பாதுகாக்கப்படணும், என் மக்கள் பாதுகாக்கப்பட நான் தேவாதி தேவனிடத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன்னு பதில் சொன்னார். பேப்பர்லாம் அது வந்தது. ரீகன் என்ற ஜனாதிபதி இருந்தார். நான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனை பேட்டி கொடுத்தார். இது மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். அதனால தான் தேசத்தில் அவங்க இருந்த காலங்களில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டானது. ஒரு தெய்வம் மந்திரவாதம் பெல்லி சோனியத்தை நம்பினா என்ன நடக்கும்? இன்றைக்கி அது மாதிரி தலைவர்கள் எழுப்பிட்டாங்க. கடவுளை நம்புறதுக்கு பதிலாக மந்திரவாதம் பில்லி சூனியம். கேட்ட கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லுது, அது மந்திரவாதம் பில்லி சூனியம். பிசாசை நம்புறது. அதை வச்சு ஆளுகையில் அதிகாரம் செலுத்த நினைக்கிறாங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள் அப்படி செஞ்சுருக்காங்க. அதை பின்பற்ற நினைக்கிறாங்க. அது அழிவை தான் கொண்டு வரும், அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அதனால நம்ம கருத்தாக ஜெபிக்கணும். இப்போ ஒரு கருத்தாக ஜெபிக்க போகிற எல்லோரும் அவங்கவுங்க நாட்டுக்காக. எல்லா நாட்டிலையும் அரசாங்கம் இருக்குது, எல்லா நாட்டிலையும் அதிகாரிகள் இருக்காங்க, எல்லா நாட்டிலையுமே தேசத்தை ஆளுற தலைவர் இருக்காங்க. உங்கள் நாட்டுக்காக நீங்கள் உத்தரவாதம் பண்ணணும். அவங்கவுங்க அந்தந்த தேசத்தில் இருக்கிற ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், அல்லது ராஜாக்களாக இருக்கலாம், எல்லாருக்காக நீங்கள் ஜெபிக்கணும். சரியா? ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க அவங்களுக்காக. இப்போ ஜெபிக்க போகிறோம். முதலாவது, தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் மீது கர்த்தர் ஆளுகை செய்யணும். ஆண்டவரே, தேசத்தை ஆளுகிற எங்கள் நாட்டு ஆளுகிற தலைவர் மேலே நீர் ஆளுகை செய்யணும். உங்களுடைய கரம் அவங்க மேலே அமரணும். அவங்கள நீர் பயன்படுத்தி எங்கள் தேசத்தில் நன்மையான காரியம் நடக்கணும். உமக்கு பிரியமான நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு தேசத்தை ஆசீர்வாதமாக வழி நடத்தணும். அதற்காக அவங்க மேலே உங்களுடைய கரம் அமரட்டும். அவங்கள நீங்கள் பயன்படுத்துங்கன்னு உங்களுடைய முதலமைச்சருக்காக ஜெபிங்க, உங்களுடைய பிரதமர் அல்ல ஜனாதிபதிக்காக ஜெபிங்க, உங்கள் ராஜாவுக்காக ஜெபம் பண்ணுங்க, கருத்தாக ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் கரம் வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அவங்களை பயன்படுத்தட்டும். கோரேஸை பயன்படுத்தின மாதிரி
மாதிரி ஆண்டவர் பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி கருத்தா ஜெபம் பண்ணுங்க. எல்லா குட்டி பிள்ளைகள் கூட ஆண்டவரே எங்களுடைய முதலமைச்சர் ஆசீர்வதிங்க, நீங்கள் பயன்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய பிரதமர், ஜனாதிபதி, ஆண்டவரே இந்த தேர்தலில் நல்ல தலைவர்கள் எழும்பணும், அது நிமித்தம் எங்களுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து ஜெபிங்க, கருத்தா ஜெபிங்க. நம்முடைய ஜெபத்துக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். ஊழியக்காரரோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. பரலோகத்தின் தகப்பனையும் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்க தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை ஆளுகை செய்யும்படியா, நீர் அவர்களை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்தை ஆண்டவரை ஆளுகை செய்கிற முதலமைச்சருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கோரஸை ஆண்டவர் நமக்கு பிரியமானதை செய்யும்படி அவர்களை நடத்தினது போல ஆண்டவரே எங்க தேசத்தினுடைய தலைவர்களை நீ நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நமக்கு பிரியமானதை செய்ய அவருக்கு உதவி செய்வீராக. நீங்க விரும்புகிறதை செய்ய ஆண்டவரை பலப்படுத்துவீராக. ஆண்டவர் நேபுகாத்நேச்சார் ராஜாவை பயன்படுத்தினீர் ஆண்டவரே. அதே போல எங்க தேசத்துடைய ஆளுகை செய்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நமக்கு பிரியமானதை செய்வார்களாக ஆண்டவரே. நமக்கு சித்தமில்லாத எதையும் செய்யாதபடிக்கு காத்துக்கொள்வீராக. ராஜாவுடைய இறுதி உங்க கையில் இருக்கிறது, அது நீர்க்காலை போல நீங்க திருப்புகிற தேவன் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. நீங்க விரும்புகிறபடி அவர்களை நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிறதான ஆமை குழப்பத்தை கொண்டு வருகிறதான தவறான முடிவை கொண்டு வருகிறதான எல்லா பிசாசுடைய கிரியில் அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க சித்தத்தை ஆண்டவரே மையத்தில் வைத்து நீங்க விரும்புகிறதை செய்து முடிக்க அவர்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். வரப்போகிற ஆண்டவரே பிரதமருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தலைவர்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தரும்படியா ஜெபிக்கிறோம். சித்தமானவர்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தரும்படியா ஜெபிக்கிறோம். உன்னதமான தேவன் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து நமக்கு சித்தமானவரை அதுக்கு மேல் அதிகாரி ஆக்குகிறாண்டு வார்த்தபடி வரப்போகிற தேர்தல் எங்களுக்கு நல்ல ஒரு பிரதமரை எங்களுக்கு ஏற்படுத்தி தரும்படியாய், நமக்கு சித்தத்தை செய்கிற பிரதமரை ஏற்படுத்தி தரும்படியாய், ஜனங்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவரே தலைவரை எங்களை ஏற்படுத்தி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அடுத்து நம்ம விசுவாசத்தோட ஜெபிக்கணும். நம்ம லட்சக்கணக்கான பேர் இணைந்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபம் ரொம்ப வல்லமை உள்ளது. எல்லாரும் இணைந்து கருத்தா ஜெபிக்கிறோம். தேவ நீதி தேசத்தில் வெளிப்படணும். அநீதி அக்கிரமங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு தேசம் சுத்திகரிக்கப்பட்டு சாபங்கள் எல்லாம் தேசத்தை விட்டு மாறணும். இந்த மாதிரி தலைவர்களால் உண்டாகிற சாபங்கள் எல்லாம் நீங்கி இரத்த பழிகள் மாறி அந்த இன்னசென்ட் பீப்புளுடைய ரத்தம் அந்த பழிகளெல்லாம் நீங்கி தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். அநியாய அக்கிரமங்கள் தேசத்தை விட்டு நீக்கப்படணும். ஒரு நீதியான காரியம் தேசத்தில் நிறைவேற்றப்படணும். ஆளுகிறவங்க எல்லாருமே நீதி நேர்மையாக செயல்படணும். எந்த விதத்தில் அநியாயமாய் துணிகரமாய் யாருமே செயல்படக்கூடாது. அதற்காக எல்லாம் கரமைத்து ஜெபம் கருத்தா ஜெபிங்க. அதிகாரிகள், அரசியல்வாதிகள், ஆளுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி அநீதியாக செயல்படக்கூடாது. பண ஆசைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பதவி ஆசைக்கு இடம் கொடுத்து அக்கிரமம் அநியாயம் செய்யக்கூடாது. நீதியாக நேர்மையாய் நடக்கிற நல்ல இருதயத்தை கர்த்தர்களுக்கு தாரும். பொருளாத பிசாசு கொண்டு வருகிற பண ஆசை, பதவி ஆசை எல்லாம் ஒழிந்து போகட்டும். அவர்களை நீர் ஆளுகை செய்து பயன்படுத்தும். எல்லாம் ஜெபிங்க. நீதியாய் நேர்மையாய் செயல்படுகிற நல்ல இருதயம், தெய்வ பயத்தோடு அவங்க செயல்படணும். ஆண்டவரே நாங்கள் அதற்காக ஜெபிக்கிற எல்லாரும் ஜெபிங்க. ஆளுகிறவர்களுக்காய், அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். நீ சொன்னபடி ஜெபிக்கிறோம். நீ கருத்தா ஜெபிங்க. ஊழியக்காரரோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. அன்பின் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் எங்க தேசத்தில் இருக்கிற அதிகாரிகள், தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய், ஆண்டவரே லட்சக்கணக்கான தேவ பிள்ளைகளாய் இணைந்து தேவ சமூகத்தில் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அதிகாரத்தில் இருக்கிற யாவர் மேல உன்னதமான தேவனுடைய ஆளுக வரட்டும் ஆண்டவரே. நீதியா, நேர்மையா, உண்மையா, ஜனங்களை நேசித்து செயல்படுகிற ஒரு இருதயம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க மேல வரணும்னு நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. தேவன் ஒருவர் உண்டு என்றவருக்கு பயந்து நடக்கிறவங்களா மாறணும் ஆண்டவரே. தெய்வ பயத்தோட நேர்மையா, உண்மையா, ஆண்டவரே நன்மை உண்டாக்குகிறவங்களா அவங்க செயல்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க மேல ஜீவன் உள்ள தேவன் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உன்னதமான தேவன் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. பொல்லாத பிசாசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க மேல ஆளுகை செய்து தீமையான காரியங்களை செய்து விடக்கூடாது ஆண்டவரே. நீங்க ஏற்படுத்தி இருக்கிற அந்த நல்ல தலைவர்கள் மேல, நல்ல அதிகாரிகள் மேல நீங்க ஆளுகை செய்து அந்த நல்ல சட்ட திட்டங்களை கொண்டு வருவீங்க. நேர்மையாய் ஆட்சி செய்யபடி கிரியை செய்யுங்க ஆண்டவரே. கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஆளுகிறவங்கனால எந்த தவறு எங்க தேசத்துல நடக்க கூடாது. அது நிமித்தம் ஜனங்கள் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. வேத வசனத்துல நாங்க பார்க்கிறபடி தாவீது செஞ்ச ஒரு தவறு ஜனங்கள் பாதிக்கப்பட்டது போல ஆண்டவரே எங்க தலைவர்கள் செய்கிற தவறுனால ஆண்டவரே எங்க ஜனங்கள் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. அது நிமித்தம் இருக்கிற தீமைகள் மாறட்டும் ஐயா.
மாறட்டும். இரத்த பலிகள் மாறட்டும் ஆண்டவரே. மாறட்டும் ஆண்டவரே. சாபங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆமென். எங்க தேசம் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. சுத்திகரிக்கப்படட்டும். தெய்வ பயத்தோட ஜனங்களை ஆமென். உண்மையாய் நேசித்து எந்த பாகுபாடும் இல்லாம ஜனங்கள் மேல ஆளுகை ஆமென். செய்கிறவங்களா கர்த்தர் மாற பண்ணுங்க மாற ஆண்டவரே. பண்ணுங்க நல்ல ஆண்டவரே. இருதயத்தை உண்டு பண்ணுங்க தகப்பனே. ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க ஜெபிக்கிறோம். கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஜெபிக்கிறோம். பொல்லாத தந்திரமா வஞ்சகமா ஆமென். ஆமென் ஆளுகிறவங்க மேல அதிகாரிகள் மேல ஆமென். செயல்பட்டு தீங்கு செய்ய எத்தனிக்கிற சாத்தானுடைய தந்திரங்கள் கிரியைகள் கட்டப்படுவதாக. அடக்கப்பட்டு அவருடைய போகட்டும். கிரியைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே நீர் கிரியை செய்கிறதற்காக கிரியை ஸ்தோத்திரம். செய்கிறதற்காக மாற்றங்களை உண்டு பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கவனமாய் கேட்கிறார். நம்ம பல லட்சம் பேர் இணைந்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தினுடைய வல்லமை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து தானியேல் 5:21 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார். அவர்தான் ஆளுகை செய்கிறார். அவர் தேவாதி தேவன். இங்கே ஒரு அரசாங்கம் பூமியில் இருக்குன்னா வானத்தில் ஒரு அரசாங்கம், அது தேவனுடைய அரசாங்கம். தி கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம், அது தேவனுடைய ராஜ்யம். அங்கே கர்த்தர் தான் ஆளுகை செய்கிறவர். கோடான கோடி தூதர்கள், முழு உலகத்தை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா தான் கர்த்தர். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா வலதுகரம் உயர்த்தி, ஆண்டவரே அந்தந்த தேசம், எங்க தேசத்தில் நீர் ஆளுகை செய்கிறீர் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, எங்கள் கர்த்தர் ஆளுகை செய்கிறீர். உன்னதமான தேவன் மனிதரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார். நீங்க சொல்லுங்க, விசுவாசத்தை அறிக்கையிடுங்க, நீங்க தான் இங்க நாட்டில் ஆளுகை செய்றீங்க. எங்க தேசம் உங்களுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. உங்களுடைய சிங்காசனுடைய தேசத்தின் மேலே நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. நீர் சர்வ லோகத்தின் ஆண்டவர், சர்வ லோகத்தின் ஆண்டவர், எங்கள் தேசத்தின் ஆண்டவர். வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, வசனத்தை அறிக்கையிடுங்க. எங்கள் தேவன் நீர் ராஜ்யரீகம் பண்ணுகிறீர். நீர் தான் உன்னதங்களின் தேவன், ராஜ்யங்களை ஆளுகிற தேவன், எங்கள் தேசத்தை ஆளுகிற தேவன், உலகத்தை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, ஏக சக்கராதிபதி. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் தமக்கு சித்தமானவனை அதிகாரி ஆக்குகிறார். அவருக்கு சித்தமானவங்க தேசத்தில் அதிகாரி ஆக்கப்படுகிறார்கள். இந்த தேர்தல் வரப்போகிற தேர்தல் அமெரிக்காவில், இப்போ இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிற தேர்தல், இன்னும் பல தேசங்களில் தேர்தல் நடக்கப்போகிறது. எல்லா வலதுகரம் வைத்து உமக்கு சித்தமானவர்கள் ஆளுகையில வரணும். உமக்கு சித்தமானவர்களை எழுப்புதலுக்கு சாதகமானவர்களை கொண்டு வரோம் ஆண்டவரே. நீதி நேர்மையாய் நடக்கிறவர்கள், ஜனங்களை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் ஆண்டவரே, பதவி ஆசை பண ஆசை இல்லாதவர்கள், எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறவர்கள். உன்னதமான தேவனே, நீர் ஆளுகை செய்கிற தேவன், நீர் அப்படிப்பட்ட நல்ல ஆளுகை செய்கிறவர்களை எழுப்போம், எழுப்போம், நேமியும். ஜோமனுங்க, ஜோமனுங்க, வாயை திறந்து பிள்ளைகள் ஜோமனுங்க, வீடுகளில் ஜபசத்தை எழும்பட்டும். லட்சக்கணக்கானவருடைய ஜபத்திற்காய் ஆண்டவர் காத்திருக்கிறார். உன்னதமான தேவனே, எங்கள் தேசத்திலே நீர் ஆளுகை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு சித்தமானவர்களை அதிகாரத்திலே வைத்து எங்கள் நாட்டை ஆசீர்வதியும். எல்லாரும் சொல்லுங்க, உமக்கு சித்தமானவர்களை அதிகாரத்திலே வைத்து எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். அப்படி சொல்லுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. நம்ம வாயை மூடிக்கிட்டு இருக்கிறனால தான் பிசாசு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறான். ஜெபம்னுங்க எல்லாரும் வாய் திறந்து, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்க ஆளுகை செய்கிற தேவன், உமக்கு சித்தம் எங்களுடைய தேசத்தில் நிறைவேறணும். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அதற்கு அதிகாரத்தில் உள்ளவர்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஜெபிங்க, ஜெபிங்க, ஊழியக்காரரோடு இணைந்து ஜெபிங்க. நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன், எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த தேசம் உம்முடைய தேசம் ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆளுகிறவர் நீர் ஆண்டவரே. உன்னதமான தேவன், மனிதனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறவர். உம்மை அன்றி தேவன் இல்ல ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆளுகிறவர் ஆண்டவரே. இந்த தேசத்தின் தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னதமான தேவன், உமக்கு சித்தமானவர்கள் அதிகாரத்தில் வரணும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் நீர் யாரை முன்குறித்திருக்கிறீரோ அவர்கள் ஆளுகையில் வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பரலோகத்தின் தேவனுடைய சித்தம் எங்கள் இந்தியாவில் நிறைவேறுவதாக. உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறுவதாக. உமக்கு சித்தம் இல்லாத யாரும் அதிகாரத்தில் வரக்கூடாது ஆண்டவரே. உமக்கு சித்தம் இல்லாததை கொண்டு வர நினைக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. எல்லா மனுஷர்களுடைய ஆலோசனைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. கொல்லாத பிசாசின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இந்த தேசத்தில் தேவனுடைய ஆளுகை வருவதாக. எழுப்புதலுக்காக நீர் யாரை தெரிந்து கொண்டீரோ அவர்கள் ஆளுகையில வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அமெரிக்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அங்க உங்க ஆளுகை வருவதாக. கொல்லாத பிசாசின் திட்டம் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படுவதாக. அந்த தேசம் கர்த்தருடையது. அந்த தேசத்தை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. கொல்லாத அந்திகிறிஸ்துக்கு, கொல்லாத பிசாசுக்கு இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் இரத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என் தேவன் ஆளுகை செய்வீராக. நீர் ஜெயம் எடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க. அந்தந்த தேசத்தில் இருக்கிற
நீங்கள் மாநிலத்திலேருந்து அவங்களுடைய முதலமைச்சர், அமைச்சர்கள் அவங்கள ப்ளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் தேசத்தின் பிரதம மந்திரி, ஜனாதிபதியை ப்ளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அவங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீர் ஆளுகை செய்து அவங்களுக்கு சுகபலனை கொடுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, அவங்களை பயன்படுத்துங்க. உம்முடைய சித்தத்தை அவங்க நிறைவேற்றணும், உம்முடைய விருப்பத்தை தேசத்தில் நிறைவேற்றணும், ஜனங்களுக்கு நன்மைகளை நிறைவேற்றணும். பிசாசுடைய தீமைகள் எதுவும் தேசத்தில் வந்துவிடக்கூடாது. எல்லாரும் அவங்கவுங்க நாட்டுக்காக ஜெபிங்க. ஐரோப்பாவில் இருக்கிறவங்க உங்கள் தேசத்துக்காக, இலங்கை உங்கள் நாட்டுக்காக ஜெபிங்க, மியான்மர் உங்கள் நாட்டுக்காக ஜெபிங்க, மலேசியா, சிங்கப்பூர் உங்கள் தேசத்துக்காக ஜெபிங்க. ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க. ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் தேசத்துக்கு நல்ல லீடரை தந்திருக்கிறீங்க, அவங்கள பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க சொல்லி ஜெபிங்க. ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. எங்கள் தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவங்கள பார்த்து அவங்க தெய்வ ஊழியர்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க. அவங்க உங்களுடைய சித்தத்தின்படி செயல்பட அவங்களை பயன்படுத்துங்க. அவங்க மூலமா நீங்க மகிமைப்படுங்க. அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தின்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உன்னதமான தேவன், எங்கள் தேசத்திலே நீர் ஆளுகை செய்கிறீர். உம்மை இல்லாமல் ஒன்று சம்பவிக்க முடியாது. நீர் சர்வ லோகத்தின் ஆண்டவர். ஆளுகை செய்து ஆசீர்வதித்து நடத்தும். ஜனங்கள் மகிழ்ந்திருக்கும்படிக்கும், சுவிசேஷத்தின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற ஆசீர்வாதம் உண்டாகும்படிக்கும், எல்லா ஜனங்களும் வாழ்ந்திருக்க சுகித்திருக்க முடிய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். அந்த எழுப்புதலை நாங்கள் பார்க்கணும். அரசியல்வாதிகள் மத்தியில் எழுப்புதல் வரட்டும். அரசாங்க அதிகாரிகள் மத்தியில் எழுப்புதல், ஆவியானவர் ஊற்றப்படட்டும். பெரிய மாற்றம் வரட்டும். கர்த்தரப்படி ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.